ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டெய்லரிங் தமிழ். நம்மளோட சேனலில் கிளாஸ் 5 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட ஃபைனல். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் பார்த்தா மாதிரி ரைட்டு, உள் பக்கம் பார்த்தா மாதிரி ராங்கு, வெளிப்பக்கம் பார்த்தா மாதிரி ரைட்டு ராங்குன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்லீவோட லெஃப்ட்டு ரைட்டுன்றது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து பார்ட்ரு மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்லீவோட பார்ட்ரு மட்டும் நான் வைக்க போகிறதால பார்ட்ரு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம நார்மலாக ஸ்லீவ் வந்து மடித்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். இதை வந்து நம்ம வந்து 1/4 இன்ச்சில் வந்து இதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு அப்படியே மடித்து திருப்பிக்க போகிறோம். இப்போ நெக்கு வந்து நம்ம மடித்து திருப்பணும் இல்லைங்களா? அதேமாதிரி தான் இது பேக் பார்ட்டுக்கும் சேம் மெத்தட் தான், ஸ்லீவுக்கும் சேம் மெத்தட் தான். பார்ட்ரு போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம 1/4 இன்ச்சில் வந்து தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸ் 5 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதையே அப்படியே திருப்பி அதுக்கு மேலே ஒரு பதிப்பு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பதிப்பு தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே திருப்பி மடிச்சிட போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பதிப்பு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மடித்து திருப்புறதுக்காக நம்ம பதிப்பு தையல் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலேயே ஃபைனலாக வந்து நம்ம ஒரு எட்ஜ் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்லீவில் வந்து எட்ஜ் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெண்டாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். லெஃப்ட்டு ரைட்டுன்றதை நீங்கள் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தைக்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம தைக்க முடியும், மிஸ்டேக் இல்லாமல் தைக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்றது கரெக்டாக செக் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்றது என்னோடய ஸ்லீவ் கரெக்டாக வருது. ஸோ அதை வந்து இப்போ வந்து இது லைனிங்குன்றதால வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து ரைட்டு ராங்கு அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் லெஃப்ட்டு ரைட்டுன்றதை கரெக்டாக வந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்லீவையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போகிறோம் ஆர்ம்ஃபோல் கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதை வச்சுட்டு ரெண்டு ஸ்லீவுமே வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்றது நம்மளுக்கு கரெக்டாக வருதா, அந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்ற ஸ்லீவு கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்குன்னு கரெக்டாக ஈவனாக வருதான்றதை தான் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்லீவ் வந்து இந்த ஓரம் இன்னும் தைச்சி முடிக்கல. ஸோ இன்கேஸ் நம்ம புதுசாக பழகுறவங்களுக்கு இந்த ஓரம் வந்து எட்ஜ் தையல் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த க்ளூ வந்து இந்தமாரி க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டோனு, ஃபேப்ரிக் அந்த மாதிரிலாம் ஒட்டும். ஸோ இந்த க்ளூவை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஓரத்தில் எட்ஜிலேயே போட்டுட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு. ஸோ பிரிஞ்சுலாம் வராது துணி. எனக்கு ஃபீல் ஆகிறது வந்து அந்த எட்ஜ் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த க்ளூ வந்து மெயினாக அந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு, இப்போ சின்ன சின்ன நெக் டிசைன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அளவு வந்து ஈவனாக வர்றதுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு லைனிங் கிளாத்தை கட் பண்ணாமல் ஈவனாக மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்க மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்லீவ் தைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ரெண்டு ஸ்லீவுமே ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்றது நம்ம ஆரம்பத்திலே செக் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஆர்ம்ஹோல் கிட்டலாம் எக்ஸ்ட்ரா எதனா கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் எப்போவுமே அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவ் சென்டரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்லீவ் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அளவு வந்து மாறாமல் இருக்கும். ஷோல்டர் சென்டரும் ஸ்லீவ் சென்டரும் அளவு மாறாமல் இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சென்டராக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஈவனாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நம்ம 2 தையல் போட்டால் தான் நம்மளுக்கு தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்லீவ் கிட்ட வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ தச்சு முடித்தோடனே அதே பக்கம் திருப்பிட்டு அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதேமாரி ஸ்லோவாக தையல் போட்டு மறுபடியும் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம தைக்க போகிறோம். இந்த பக்கம் தைக்கும் போது சென்டர்கிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துணியை வந்து இழுத்து பிடிக்காமல் அந்த ஸ்லீவோடையும் ஸ்லீவ் ப்ளஸ் வந்து ஆர்ம்ஹோல் ஷேப்புக்கு கரெக்டாக வரா மாதிரி பிடிச்சிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆர்ம்ஹோல் வந்து கட்டிங்கில் வந்து ஆர்ம்ஹோல் வளைவு சரியாக வரல அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதில் நீங்கள் தைக்க உங்களுக்கு வந்து பழகிடும். உங்களுக்கு ஸ்லீவோட கர்வ் வந்து இப்படி தான் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு தைக்கும் போதே நம்மளுக்கு ஃபீல் ஆகிடும். இந்த பக்கமும் நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்லீவில் எதனா டிசைன் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி லேஸ் வச்சு கூட நம்ம வந்து டிசைன் கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பட்டி பீஸோட பாட்டம் தான் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். ஸோ இப்போ ரெடி அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம எக்ஸஸாக வந்து துணி விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து கரெக்டாக ஈவனாக பார்த்துட்டு எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நம்ம ப்ளவுஸை தைக்கும் போது எப்போவுமே வந்து இழுத்து பிடிச்சிலாம் தைக்கக்கூடாது. நார்மலாக வச்சு ப்ளவுஸ் ஷேப் மாறாமல் வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது 2 சைடுமே நம்ம வந்து பட்டி பாட்டம் வந்து மடித்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் அண்ட் ஐப்பட்டி தான் தைக்க போகிறோம். ஸோ ஹூக் அண்ட் ஐப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு லென்த்து பத்தலை அப்படின்னா நம்ம அட்டாச் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே திருப்பி மடிக்க போகிறோம். துணி ஈவனாக இல்லைனா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து இப்படியே நீங்கள் மடித்து இந்த மாதிரியும் நம்மளுக்கு 2 தையல் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த எட்ஜஸ்லேயும் வந்து ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த 1/4 இன்ச்சில் வந்து நம்ம லைட்டாக மடிச்சுட்டு இதை திருப்பி தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சில்க் துணி ஒரு சில துணிலாம் வந்து ரொம்ப படியாது. ஸோ அப்போ இந்த 1/4 இன்ச்சில் மடித்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஃபோல்டிங் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஹூக் பட்டியோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை வந்து ஒரு ஃபோல்டில் மடிக்கும் போதே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிடணும். பாட்டத்தையும் குறுக்கு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐப்பட்டி தான். ஐப்பட்டியும் சேம் மெத்தட் தான். ஐப்பட்டி நம்ம வந்து ஹூக் வந்து ராங் சைடு ரைட் சைட்லேருந்து ராங் சைடு திருப்பணும். இது வந்து ராங் சைட்லேருந்து ரைட் சைடு திருப்ப போகிறோம். மீதிபடி சேம் மெத்தட் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதால வந்து தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ஹூக் அண்ட் ஐப்பட்டி எனக்கு 2மே ஈவனாக கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் ஜாயிண்டிங் தான் பண்ணணும். சைட் ஜாயிண்டிங் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ரவுண்டு வந்து 5 இன்ச்சுனா அது எவ்வளோ ரவுண்டோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம ஆம் ஹோல் ரவுண்டுமே சரி அப்பர் செஸ்ட் ரவுண்டுமே சரி ஒரே இடத்துல தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஆம் ஹோல் ரவுண்டுன்னு தனியாக அப்பர் செஸ்ட் ரவுண்டு நீங்கள் தனியாக எடுக்க வேணாம். ஆம் ஹோல் ரவுண்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ 7 இன்ச்சு வருது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஹிப் ரவுண்டு. இப்போ ஹிப் ரவுண்டு தான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து ஹிப் ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டோட ஹிப் ரவுண்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி துணியை வச்சுக்கோங்க. நம்ம அளவு ப்ளவுஸும் நம்ம தச்ச ப்ளவுஸும் கரெக்டாக இருந்துச்சுனாலே நம்ம வந்து கரெக்டாக தச்சிருக்கோம் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்குது. அளவு ப்ளவுஸும் நம்ம தச்ச ப்ளவுஸும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து அந்த ஹூக் பட்டியை விட்டுட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஹிப்பு வந்து டைட்டாக பிடிக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்பு இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட ஹிப் ரவுண்டுக்கும் பேக்கோட ஹிப் ரவுண்டுக்கும் மிஸ்மேட்சாக வந்ததுன்னா நம்ம சென்டராக ஒரு மார்க் பண்ணி நம்ம அதில் ஒரு லைன் ட்ராப் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சைட் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. நம்ம பிகினர்ஸ் அப்படின்றதால வந்து தையலுக்கான அளவு வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருந்தோம். ஸோ இப்போது ரெடி அளவு வந்து ஸ்லீவோட ரவுண்ட் கிட்ட வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் கொஞ்சமாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் குறுக்கு தையல் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தையல் பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஈவனாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் ஒரு லைன் ட்ராப் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்து அந்த லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு 2-3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 தையல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 2-3 தையல் கூட போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே சைட் ஜாயிண்டிங் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து பாடியில் டைரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து போட் நெக் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.